அம்மா கேக்குதும்மா. ஜாஸ்தி போயிடாம கொடுக்க மாட்டேன். பார்த்துக்கிறேன். ராத்திரில உங்களுக்கு இந்த தொல்லை. இவனுங்க உங்க உயிரை உண்டுன்னு எடுத்துருவாங்க. அவனுக்கு இல்ல, நீதான் உன் உயிரை வாங்க. பகல்ல தான் அப்படின்னா ராத்திரில கூட உன் பேர் அது இல்லக்கா. ஜுரம் அந்த உடம்பு ராத்திரில தூங்காம இருந்தா எப்படி சொல்லு? நான் தூங்குறது இருக்கட்டும், முதல்ல போய் படுத்துக்கோ. நான் பூரா மாடு போல உழைக்கிறேன், விடியறதுக்குள்ள எழுந்திச்சுக்கிறேன். 4 நாள் நீ படுத்துக்கிட்ட இந்த வீடு என்ன ஆகுறது? போய் படுத்துக்கோ. நல்ல 82 84 81 82 83 84 86 இல்ல கோவிந்தா. கோவிந்தா பாத்தீங்களா? உங்க சித்தப்பா போயிட்டா பேரு. உங்க தூக்கி வெயில்ல போற ஏன்டா அப்படி கத்துறீங்க? சும்மா இருக்க. செய்யலாம் என்ன குடியா மொழி போச்சு. இன்னொரு தடவை பார்த்தேன். ஆமா ஆமா பண்ணி வச்ச பருப்பு மூட்டை கட்டி மூலையில போட்டான். போடா போ, முக்காடு போயிட்டு மூலையில போய் உட்காரு. ஆனா ஒன்னதுக்கு வெயில்ல போட வருஷங்கள்லாம் வாட்டி கொடுத்தது கூட போச்சு. ஆமா அது ஏண்டா அப்படி செய்த? சம்பாதிச்சு போட ஆளுங்க இருக்கிறப்ப படிப்பு எதுக்கு, பட்டம் எதுக்கு? ராஜு உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? சாமானியம் இல்லடா. நான் படிச்சது லா இல்லப்பா. ஓஹோ நீ டாக்டர்ல? ஆமா ஏண்டா நான் தெரியாம கேக்குறேன், இந்த குழாய் எப்ப பார்த்தாலும் மாட்டிட்டு தெரியணுமா? இல்லப்பா, செயலுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால காலேஜ்ல இருந்து நேரம் வந்துட்டேன். படிக்கிறவங்க அப்படியே இருக்கணும். அந்த கோவில பாரு, மறுமலர்ச்சி, சமூக புரட்சி, அது இதுன்னு தெரிஞ்சா கடைசியில பரிசையே போட்ட விட்டுட்டான். என்னப்பா இது? சித்தப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காரு. என்னடா பாஸ் பண்ணிருக்கா? இப்ப தானே பேப்பர் பார்த்தேன் நானு. இங்க பாருங்கப்பா. அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டாங்களா? நான் தேர்ட் கிளாஸ்ல பார்த்தேன். ஒரு நிமிஷத்துல ரகட பண்ணி விட்டுட்டீங்க. அது இல்ல போற எல்லாம் ஒரே இடத்துல போறாங்க. அங்க கொஞ்சம் போட்ட நானத்தை கண்டேன். உங்க சித்தப்பா பாஸ் ஆயிட்டா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கான். அட தம்பி பாஜ் ஆயிட்டானா? வெரி குட். என்ன அப்படி இருக்க? ஓஹோ திட்டினா பரவாயில்ல, நான் சரியா பாக்கல. எனக்கு அப்பவே தெரியல நீ பேர மாட்டேன்னு. நீ பாக்க ஆகலன்னா வேற எவன்டா பாக்க போறான்? உனக்கேடா புத்திசாலி. அதான் அந்த சுத்த பாரு, அவன் தான் படிப்பு பாத்துக்கோ. அவன் பாஜாந்து இவரு ஏன் அளவு கொட்டிக்கிறாரு? என்ன விசேஷம் இன்னைக்கு? இருக்கா? பாபு பாஸ் ஆயிட்டான்ல அதுக்கு. ஓஹோ பாப்பா இருக்கணுமோ? ஏண்டா பாபு பாஸ் ஆயிட்டா மேற்கு என்ன சொல்லுவேன்? நான் சொல்றேன் பேசாம லாபம். எனக்கு இஷ்டம் இல்லை. ஒரு கம்பெனி தகராறு பண்ணிட்டு வருவேன், அதை வச்சு நாங்க சம்பாதிக்கணும். உலக இல்ல போட
நீ படிக்கிறத வச்சுதான் ஊர்ல எல்லாம் சண்டை போட்டு மாட்டே வச்சு இருப்பானா இவனை கல்யாணம் கீழே நான் வந்து சேர்ந்தான் அவன் தீர்த்துக்கிறாங்களா பில்லு 20 ரூபா இருந்தானா இதன் ரெண்டனா என்ன குசுரா குதிரமில்ல கிசுரமில்ல தர்மம் கொடுத்தாகணும் இதனையா புது வழக்கம் அதெல்லாம் ஒண்ணும் பேசாத தர்மம்னா தர்மம் தான் ஏறு அது என்னையா தர்மம் எல்லாம் மாமூலா வாங்குறது தானுங்க மாமூல் இருக்கட்ட நீங்க நிஜமா தர்மம் செய்யறீங்களா யாருங்க தர்மம் செய்வா எல்லாம் கணக்குக்கு தான் அப்ப அது மோசம்னு சொல்லு மோசம் இல்லாத வியாபாரம் எதுங்க இதெல்லாம் சகஜமுங்க சகஜம் ஏழைங்க வயிற்று அடிச்சு அயோக்கியத்தனம் பண்றதுதான் சகஜமா நீ போய கோவிந்தா மாமூலு தர்மம்னு சொல்லி ஏதாவது வசூல் பண்ணீங்க நான் சாதாரணமா விட மாட்டேன் ஜாக்கிரதை 500 மூட்டை நெல்லு போட்டீங்கல்ல இந்த 9500 ரூபாய் நல்லா என்ன என்றது எதுக்குங்க எல்லாம் சரியாதான் இருக்கும் இது போட்டோம் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நெல்லு நிலவரம் எப்படி 19 அரை 19 அரை ஆமா நீ குடியானவங்க கிட்ட 19 தானே சொன்னேன் ஆமாம் ஆகை அந்த எட்டனாவில உனக்கு பாதி எனக்கு பாதி ஓகே தானா ஓகே தானுங்க இந்த உன் பங்கு 125 ரூபாய் இருக்கிட்ட யாருக்கிட்ட இருந்தாங்க ஓட்டம் அந்த சங்கதி என்னங்காச்சு எந்த சங்கதி அதாங்க வீட்டுக்கு 6 மரக்கா அதிகமா கொண்டாந்து போடுறீங்கள 6 மரக்கா ஒரே போறேன் 3 மரக்காவில இருந்து 6 மரக்காவுக்கு வந்துட்டியப்பா பாரு இனிமே ஏட்டாரு குடியானவங்களுக்கு தெரிஞ்சா கைய கால உடைச்சிருவாங்க அவ்வளவு தூரம் வளருமா வந்துட்டேன் அவ்வளவு மரக்கா உங்களுக்கு சொல்லிட்டு மரக்கா யாருதான் இருந்தா என்ன திருப்பதி அடிக்கை கொள்ளையில பங்கு இங்க 2 பேருக்குன்னு எனக்கு என்ன இருக்கு எனக்கு தான் என்ன இருக்கு நான் மாவு கம்பளக்காரன் ஒன்றே வியாபாரக்காரன் ஏதாவது நான் வந்தா அண்ணாவுக்கும் திருப்பதிக்கும் தானே என்ன திருப்பதி மதிக்கான ஓகே எதுவாடி அவ்வளவுதானே திவ்யஸ்ரீ மகாலட்சுமியாய் சின்மய பவானி வாணியாய் தானியாய் சிரஞ்சீவியா ஜோதியாய் நீ வாழியம்மா சுசீலம்மா தாயே இந்த வீட்டின் சௌபாக்கியமும் பாக்கியமும் உன் கையில் இருக்கு எங்க க்ஷேமமும் சுகமும் உன் நிழல்ல இருக்கு நித்திய கல்யாணியாய் மங்கள வாழ்வு பெற்று வருஷா வருஷம் இதை போல 2 மடங்கு கொடுத்து என்னாலும் சிரஞ்சீவியாய் வாழணும் தாயே சிரஞ்சீவியாய் வாழணும் ஆஸ்தி ஒருத்தருது அனுபவிக்கிறது வேற ஒருத்தர் இதெல்லாம் காலம் என்ன சொல்ற இவ்வளவு நேரம் கேட்டியாக்கா ஒரு தடவையாவது உன் பேர் ஊரை பத்தி பேச்சு வந்துதா மகாலட்சுமி பாக்யவதி புண்ணியவதினு அவளைத்தானே புகழ்ந்தாரு என்னமோ இந்த ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் அவ வீட்டு சொத்தாட்டம் அது வாஸ்தவம் தானே எல்லாம் அவளோடத்தான் அவ 10 வயசு பொண்ணா இருக்கும் போது இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சான் அண்ணில இருந்துதான் நமக்கு அதிர்ஷ்டம் உங்க அத்தாளுக்கு நல்ல பேரும் பணமும் கிடைச்சது நிஜமாவே அவ இந்த வீட்டு மகாலட்சுமி தான் லட்சுமி எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டு ஏற்று விட்டுறாரு உன் புருஷனுக்கு கொஞ்சம் வை போங்கம்மா லட்சுமி இங்க வா எவ்வளவு பலகாரம் என்ன வீடா சத்திரமா கிடைச்சதையெல்லாம் சீட்டுக்கிட்டு போனா குடுத்தல என்னடி ஆகுறது நாங்க எதையும் கொடுத்தலம்மா குடுக்குற கொடுத்தாங்க நானும் சாப்பிடுறோம் குடுக்க மாட்டா பின்ன ஊராணித்தோலையே என் பொண்டாட்டி கல்யாணம் பாடுபட்டு சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சா வீட்டை குட்டி சோறாக்கிறதுக்கு மனுஷாளுக்கு கொடுத்தா இந்த நாய்கள் அக்கா ஏதோ இந்த டைவுல இது வரைக்கும் வீடு குட்டி சோறாகும் நல்லாதான் இருக்கு நல்லா இல்லாம எப்படி இருக்கும் காசு சம்பாதிக்க துப்புலாட்டாலும் உட்கார்ந்து சிங்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும் வெட்டியார பத்தி பேசுறதுக்கு முந்தி அவங்க அவங்கள கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்கணும் இன்னும் உட்கார்ந்து சாப்பிடுறவங்க தான் பாத்தியாக்கா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இதுதான் உள்ளத சொன்னா உடம்ப சிலுங்கிறது நமக்குள்ள எது வேணும்னாலும் பேசலாம் அதுல ஆம்பளைங்களை பத்தி பேச்சு எடுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை பத்தியாக்கா எதுக்கும் மட்டும் இல்லாட்டாலும் வாய் மட்டும் ஜாஸ்தி என்னங்க உங்களதான் புறப்பட்டீங்களா ஆமா போட்டு போற எப்பவும் கோர்ட்டு கேஸ் இதேதான் குடும்ப விஷயத்தை பத்தி எதை சொன்னாலும் கவனிக்கிறது இல்ல
எல்லாத்துக்கும் நான் ஒருத்தையே சாகணும். ஏன் கூட யாராவது தொலை கூட்டும் போறது? அதுக்கு இல்லைங்க, நம்ம சுசீலாவுக்கும் அனசூயாவுக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வரல. தொட்டதுக்கெல்லாம் மனஸ்தாபம். ஓஹோ, மனஸ்தாபமா? ஆபத்து ஆபத்து. இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது. அடிவில் ஆரம்பிச்சு கோர்ட் வரலும் போயிடும். ஆரம்பத்திலேயே சரிப்படுத்தணும். எப்படி சரிப்படுத்துறது? என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்த மாதிரி அல்ப விஷயங்கள்லாம் கவனிக்க டைம் கிடையாது. நீ ஏதோ ஒண்ணு பாரு. அதான் 10 மணி ஆயிடுது. வந்து புது ரொம்ப கோவக்காரமா நான் வேற லேட்டா போனா என்ன தாண்டி கொடுப்பேன். நான் வரேன். அம்மா பாத்தியா புது கோடு போட்டு பாரு. வாசு அப்படி இல்ல, கோட்டு திருப்பி போடுற அது ஏன் இஷ்டம். எனக்கு என்ன, எல்லாரும் திருப்பி போறாங்க. எவன் திருக்கிறான் பாக்கலாம். இந்த கோட்டை திருப்பி போட்டுக்கிட்ட திருப்பா எவன் அவன் திருக்கலாம். பல ஒதுக்கிடுவேன் தெரியுமா? சித்து பார் சித்து, வாசு வாய்க்கு வந்து எடுத்துட்டு என் பல்ல உதுத்துடுவானா? கோவத்தை அவனோட என்ன பேச தெரியாம இப்படியே பேசுறான். எவனாவது அவன் பல்ல உதுத்துடுவான். பாத்தியாக்கா பாத்தியா, பையனை சாக்க வச்சு என்ன பேசுறான். சாக்கு வச்சு நான் ஒண்ணும் பேசல. தன்னை விட வயசுல பெரியவன அவன் இப்படித்தான் கேக்குறதா? இதை கேட்டு நீ சந்தோஷப்படலாம். இந்நேரம் இவள் மகன் இருந்தா இதே இடத்துல தோலை வீசிருப்பேன். கேக்கா, அந்த சின்னத்துல ஏதோ சொன்னதுக்கா இத்தனை பேச்சு. இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதிருக்கு. அன்னைக்கு நான் ஊருக்கு போயிருந்தா இன்னைக்கு இந்த அவமானம் இருக்குமா? நான் உடம்புக்கு ஏதோ வந்து தொலைச்சு. என் பிள்ளைய நான் கூட இப்படி திட்டினதில்லை. இப்படி அகாத்தியம் பண்ணாதியா? பின்ன போறேன்டா, தலையை சீவிடுவாளோ? வந்துட்டியாப்பா? இருவாரு எடுத்துடு. எது செருப்பு எடுத்துடுறா. சித்தி பாப்பா நடிப்பா. வாசு ஊசுகாலோட இங்க வரலாமா? போய் கழிச்சு வாப்பா. ஏன் எதுக்காக காட்டணும்? இது சாப்பிடுற இடம். இங்க பூட்ஸ் காலோட வரக்கூடாது. வெளியே போட்டுட்டு வா. ஏன் வந்தா என்ன போட்டுட்டு வராங்க? நீ கேட்க மாட்டேன். பாப்போ என்ன சித்தி அது? என்னடா அது? வாசு செருப்பு காலோட வந்திருக்கான சித்தி கழிச்சிட்டு வர சொன்னா போக மாட்டேங்கிறான். ஏண்டா? போ, நான் போக மாட்டேன். போக மாட்டேன். போனோம். நான் அவளுக்கு பிடிக்கிறதே இல்ல. என்னடா சொன்ன? சித்தி அவை பண்ணி சொல்றியா? அவங்க என்ன மரியாதையா சொல்லணும் தெரியுமா? நான் அவன் தான் சொல்லுவேன். நீ பேசாம போப்பா. ஓஹோ, இது பொம்பளை விஷயம். சரி சரி. படிக்கிறதுல முடிவு வெட்டிட்டியா? சொல்லுமா சொல்லு. இவன் என்ன செஞ்சாலும் இப்படி அடிச்சு கொடுக்கணுமா? சொல்லுமா. இங்க யாரும் ஒருத்தரையும் அடுக்க சொல்லல. செருப்பு காலோட சமையல் அறைக்குள்ள வராதுதானே கேட்கல. அதோட சித்திய அவ இவன்னு மரியாதை இல்லாம பேசினான். அதுக்காக இவரை இதுவா அடிக்கிறது? கேளு புள்ள, அந்த அம்மாளுக்கு என்ன அவ்வளவு இது? எப்படி புள்ள இரு. ஆமா, என்னவா இருந்தாலும் எப்படி செய்யலாமா? ஆம்பளைங்க அவங்க இல்ல, நான் இல்ல, செத்தா போயிட்டேன். அதைத்தான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். இது அடுப்பாங்கிற சமாச்சாரம். பொம்பளைங்களுக்குள்ள சண்டை வந்தா கண்டிக்கிறதுக்கு நான் இருக்கேன். இதுல ஆம்பளைங்களுக்கு என்ன வேற? யாராவது பார்த்தா சிரிப்பாங்க. அது சரி, நீங்க இவ்வளவு இதுவா சொல்லும் போது அப்புறம் எனக்கு என்ன இது? என்னதான் தீர்ப்பு போயிடுவாங்க பாப்போம். தீப்பா இது ஒன்னது வெயில போட இது தீ விட்டு பூசை போட்டு சாமி கட்டுக்குள்ள போயிருக்கு. எவகால வாய்ப்புல நீ வாப்புல கிளைகள் நம்பி ஏழேலோ ஜனம் இருக்க ஐலசா. ஐயா என்ன இது? எப்படி பார்த்தாலும் இந்த ராணிக்கு ராஜாவுக்கும் ஒத்து போக மாட்டேங்குது. எப்படி ஒத்துக்கும்? 24 மணி நேரம் சீட்டாட்டம் தானா? ஒன்றதுக்கு வெயில்ல போட உனக்கு ரொம்ப இதுதான். என்னமோ பட்டிக்காட்டுல காடை கரையணும்னு வாடா வாடான்னு இங்க இழுத்து கொண்டா தள்ளிவிட்ட. பட்டத்தை இதை தவிர வேற என்ன வேலை இருக்குதான்? இந்த வயதுட்ட மாதிரி இஸ்திரி மடிப்பு கலையாம கால ஒரு உரைய மாட்டிக்கிட்டா இது ஒரு வெட்டு தப்பா விட்டு மோட்டர் சைக்கிள்ல பட்ட 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 பட்டு ஊரை சுத்திட்டு வரானே அந்த மாதிரி வர சொல்றியா? ஹலோ அத்தா, என்ன நம்முடைய திருநாமம் இங்கே அடிபடுது? வா தம்பி, உனக்கு 100 ஆயுசு. உட்கார்.
ஏன் தம்பி இப்படி இருந்தா குடும்பம் உருப்படுமா? எப்படி? இந்த சீட்டாட்டத்தால சோறு கிடைக்குமா? இவருக்கு எவ்வளவு சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது. இந்த வீட்டுல எங்க நிலைமை வர வர கழுது தெரிஞ்சு கட்டெரும்பாயிட்டு வருது. என்னமோ பெரியவர் சொந்த சம்பாத்தியம். அந்த அம்மா என்னடான்னா சுசிலா மேல உயிரா கடைசியில கையவள ஓட்டாஞ்சலி கூட நமக்கு இல்லாம எல்லாத்தையும் அவங்களுக்கே எழுதி வச்சிருவாங்க. கரெக்ட் சிஸ்டர். காத்துள்ள போதே சொல்லு, இதுக்கு ஏதாவது செய்தா தேவல தம்பி. என்ன இளவை செய்யறது தம்பி? பேசாம ஊரை பார்க்க போனோம்னா அவங்களுக்கு இது நமக்கு இது. உங்களுக்கு எல்லாம் ஒரே இதுதான். பேசாம இருங்க தம்பி. நாங்க பட்டிக்காட்டுல பாடுபட்டதுக்கு என்ன பலனை கண்டோம்? ஏதோ வந்ததோ வந்தோம். இங்க ஏதாவது வியாபாரம் செஞ்சா. கரெக்ட். குட் ஐடியா சிஸ்டர், குட் ஐடியா. ஏன் அத்தான் பேர்லயே ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சுட்டா என்ன? அதே நாய்தான் பிசி பிசி. பிசினஸ்னா வியாபாரம் தெரிஞ்சுதா? நமக்கு அந்த தலைவாரம். உனக்கு எப்படி இந்த இங்கிலீஷ் எல்லாம் வந்தது? அதுக்கு எவ்வளவு முதல் வேணும் தம்பி? அதிகமா ஒன்றும் தேவையில்லை. ஜாஸ்தியா முதல் வைக்கிறதும் நமக்கு நல்லதில்லை. எறாவ போட்டு சொராவை இழுக்கணும். இதுதான் நம்ம சிஸ்டம். 200 ரூபா போதுமா? 200 ரூபா? 300 ஒன்லி 300. இம்பாசிபிள். அட நீ நாய்தான் எவ்வளவு சொன்னாலும் புண்ணாக்கு திங்கிற மாடு மாதிரி தலையை ஆட்டுற. 300 என்ன கொஞ்சமா? 15 மூட்டை நெல்லு. ஆமா தம்பி, அதுக்கு மேல எங்களால கொடுக்க முடியாது. அப்புறம் ஓ இஷ்டம். ஆறு சிஸ்டர், ஆல்ரைட். 300 ரூபாயை எதேஷ்டம். முதல்ல அதை கொடுத்துருங்க. உட்டி கல்யாணம் தூக்குற மாதிரி சொன்ன உடனே கையை நிட்டுறிய. இரு தம்பி வர. அத்தா இனிமே ஒன்ன தூக்கி வெயில்ல போட. அந்த இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏன் வேணுமா? வேண்டாம் வேண்டாம். சாரி சாரி. என்ன ஆயிட்டா ஆரம்பத்திலேயே தலையை தடவுற? எப்ப மூளைய ஒழிவ? இந்தா தம்பி. தம்பி உன்னை தவிர வேற எங்களுக்கு யாரும் இல்ல. உன்னைத்தான் மழை போல நம்பி இட்ட கொடுக்குறேன். ஆமாயிட்டா நெருப்பு மலையா மாறிடாத. சிஸ்டர் இனிமே இத பத்தி நீங்க கவலைப்பட. ஏந்த இவ்வளவு பணம் வந்துட்டு ஏதுந்த? ஆமா, ஊர்ல எனக்கு தெரியாம நெல்ல அரிசியை வித்துக்கிட்டு சேர்த்தியா இல்ல இங்க வந்து? எங்க இருந்து அவங்களுக்கு என்ன? பேசாம சொல்றத கேளுங்க. உனக்கு ரொம்ப இதாண்ட. ஆமா ஆமா, உன்னை தூக்கி வெயில போடணும். போங்க நீங்க. உனக்கேற்றி வைக்கவும் இல்லை, வெண்ணிலவும் உழைக்கவும் இல்லை. வீடேறி வந்தது தீங்க நீங்க பலே அழிங்க. மச்சான் எங்கே வந்தீங்க? உனக்கேற்றி வைக்கவும் இல்லை, வெண்ணிலவும் உழைக்கவும் இல்லை. வீடேறி வந்தது தீங்க நீங்க பலே அழிங்க. மச்சான் எங்கே வந்தீங்க? அழைப்பது யாருங்க? உள்ளே அழைப்பது யாருங்க? இல்லாத சமயம் வந்தது சரியாக. நீங்க வந்தது சரியாக. கழுத்தா பேசி தாஜா பண்ணி மயக்கும் எண்ணம் வேண்ட பலே ஆளுங்க. மச்சான் எங்கே வந்தீங்க? வாயாலே அள்ளுயரை வள்ளல் தானுங்க நீங்க. கொடை வள்ளல் தானுங்க நீங்க. வாயாலே அள்ளுயரை வள்ளல் தானுங்க நீங்க. கொடை வள்ளல் தானுங்க நீங்க. கையால காக்கை புரிவி கூட எச்சல். கையால காக்கை புரிவி கூட பிறப்பல மாட்டுங்க நீங்க. கைவேலையாலே கருணைத்தனத்தை மறைக்க முடியாது போங்க. பலே ஆளுங்க. மச்சான் இங்கே வந்தீங்க.
என்னங்க யார் இந்த பட்டிக்கா? கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்து நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டா அப்புறம் தொட்டதான் தங்கம் தான். மீன் குட்டிக்கு நீச்ச கத்து கொடுக்கணுமா? ஆமா, நம்ம கூட்டத்தோட நல்ல பழக்கம் ஏதாவது வந்தாலும் உண்டா? எதுவுமே கிடையாது, ஒன்னே ஒன்றை தவிர. ஒண்ணு என்னது? அதான் சீட்டாட்டம். இவ்வளவுதானா? ஏன் இது ஒண்ணு பார்த்தாது? அது சரி, எப்ப மேடை ஏத்த போறீங்க? இதுக்கு நான் 4 நட்சத்திரமா பார்க்கணும். நீ போய் அத்தானை கூட்டிட்டு வா, நான் நம்ம ஆளுங்களை தயார் பண்ணி வைக்கிறேன். இப்போ ஏற்றிடுவோம். சரி. ஆட வருமா? அட ஒண்ணு இல்ல கூட. எந்த ஆட்டம் கேட்கிற? சீட்டாட்டம். நான் இந்த ஆட்டம் ஆட இருக்கேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வருமே. இல்லன்னா விஜய் கொண்டு இருந்தாரு, மத்தெல்லாம் உங்க அத்தான் கத்து கொடுத்தாரு. வாங்க. குக்கர் சீக்கிரம் என்ன போடுவோமா? போடு போடு. என்ன 15 ரூபா இருக்கும். வரணும்லாம் அடிச்சு வச்சு நல்லா இருக்கு. கருமாண்டா. ஆமா, உன்னை போல மண்டையில மூளை இல்லாம இருந்தா அவங்க தலையும் லேசரா இருக்கும். போயா போறதுங்களா? போடா. என்னது மண்ணாங்கட்டிங்க? மண்ணாங்கட்டியா? எவன்டா போறதுன்னா என்னையாது? வழக்கமா செய்யறது தானுங்க. வழக்கமா எல்லாரும் செய்யறது தானுங்க நாம செய்யறோம். அப்படி பார்க்க போனா மற்றவங்களை விட நாம தான் கொஞ்சமா கலக்கிறோம். என்ன இது? அரிசியில கல் இருக்கிறது எதுக்காக? அரிசி கல்லு ஓ அதுவா? லாபத்துக்கு தான் பிரதர். லாபமா? மனுஷன் சாப்பிடறதுக்கு தானே நம்ம அரிசி விற்கிறோம். ஆமா, என்ன ஆமா. இத பாருங்க பிரதர், நம்ம கல்லுல அரிசி கலந்தாலும் அரிசியில கல்லு கலந்தாலும் அதை நீக்கித்தான் சாப்பிடுவாங்க. கல்லோட சமைச்சு யாரும் சாப்பிட மாட்டாங்க. இதுதான் பிசினஸ் மேக் பிரதர். பிசினஸ் அதாவது வியாபாரம். வியாபாரம் வெக்கமில்லை இப்படி சொல்றதுக்கு? வைகுண்டம், எனக்கு எல்லாம் தெரியும். வியாபார பேர்ல என்னெல்லாம் நடக்குது, யாரெல்லாம் அதை கொள்ளடிச்சு பங்கு பாட்டுக்கிறாங்க நல்லா தெரியும். இனிமே இப்படி எல்லாம் நடக்க அனுமதிக்க மாட்டேன். மிஸ்டர் கோபு, அனுமதி தர்றதுக்கும் ஆர்டர் போடுறதுக்கும் வேற ஆள் இருக்காங்க. வியாபாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உன்னை இங்க அனுப்பிச்சிருக்காங்களே தவிர என்ன அதிகாரம் பண்றதுக்கு இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? உனக்கு ஏதாவது பிடிக்கல, வேற அவன் பிரதர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணு. போவடியே வைகுண்டம், ஜாக்கிரதையா பேசு. என்ன பொறுத்தவரைக்கும் நீ யார்? இந்த மில்லின் மேனேஜர். அது இருக்கட்டும், நீங்க யார் பிரதர்? வெம்படி சம்பாதிக்கிறதுக்கு வழி தெரியாது, என்னையா சம்பாதிக்கிறேன்? சம்பாதிக்கிற வழி இதுவா? சம்பாதிக்கிற வழி இதோட பிச்சை எடுத்து சாப்பிடலாமே. ஓகே, நீங்க எடுத்து சாப்பிடுறது எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. கேட்டா இஃப் யூ டோன்ட் மைண்ட் ப்ளீஸ் கெட் அவுட். எனக்கு இந்த அமகரம் எல்லாம் குழந்தைங்க யாருமே வாக்கு வர தடை இல்லையானு நல்லதா போச்சு. நல்லதா போச்சா? என்னது அவன் கெட்டது கெட்டாது, மற்ற பொண்ணுங்களாவது நல்லா இருக்குமே. சாத்தியாக்கா இல்ல என்ன, நாங்க எட்டு ஏதாவது கட்டு போறோம். நீங்க நல்லா இருங்க, எங்களால யாருக்கும் இறங்க வேண்டாம். நாங்க போறோம். இருந்தாலும் அவங்களை வீட்டு போகணும். நான் சொல்றேன், என்ன கேட்ட எனக்கு தெரியும். அவங்க எதுக்காக போகணும்? அவங்க இறங்கி எனக்கு வெளியே எவ்வளவா? இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னா நீதான் போகணும். தெரியுமா? அடுத்த இந்த வீட்டு பெரியவரோட சொந்த பந்து செஞ்சாரு. நீயாரடி எவரையெல்லாம் அதிகாரம் பண்றதுக்கு? எனக்காக எனக்கு வேண்டிய நான் வேலை பண்ணிக்க மாட்டேன். யாருங்க வச்சுக்கோ. என்ன அழைச்சினது எனக்கு? செய்யறது செஞ்சு விட்டு மூணு திருப்பிட்டு போறியா? போப்போ, இவனே என் முகத்துல முடிக்காது.
என்னமா அது? நான் சாப்பாடு சாப்பிட வந்திருக்கேன், நீங்க டிஃபன் கொண்டு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைப்பா, டிஃபன் தான் சாப்பிடுறீங்கன்னு திட்டி சொன்னாங்க. ஓஹோ, சுசுனால அப்ப சரி சரி. இத பாருங்க, இவங்க மத்தியில இடிக்கிற என்னால முடியாது. ஆமா, இவங்க போடுற சண்டையில என் பிராணம் போகுது. போட்டும் போட்டும் போ. அதனால அதுலங்க, அதனால இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? என்ன? அந்த பெரியவனுக்கு சின்னவனுக்கும் பஞ்சு நெருப்பமா ஆயிப்போச்சு. ஆயிப்போனா கடையில வாங்குறது, இதெல்லாமா என்கிட்ட கேட்கணும். அப்பப்பா, உங்ககிட்ட சொல்றதை விட எந்த குட்டிச்சுவரையாவது போய் முட்டி. அதுக்கு நான் முட்டிக்கலாம் முட்டிக்கலாம். என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேட்கறீங்களா இல்லையா? கேட்கிறேன். என்ன விஷயம்? இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? பிள்ளைங்க எல்லாம் வாசுவை எதிரையும் சேர்க்கறது இல்ல, அவனோட பேசுறதும் இல்ல. பாவம், அவன் ஒரு மூலையில உட்கார்ந்து விக்கி விக்கி அழுதுகிட்டு இருக்கான். எல்லாம் அந்த சின்னவன் செய்யற வேலைதான். அவங்க பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஒத்துமையா இருக்க முடியும்? முடியாது முடியாது. எப்படி இருக்க முடியும்? முடியாது. அதுக்காகத்தான் சொல்றேன், அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு ஒத்துமையா இருக்க சொல்லுங்க. இப்பவே இப்படி வீடு ரெண்டு பெட்டா பெரும்பாலும் என்ற ஊருக்கு அவள் கிடைச்ச மாதிரிதான். அந்த சின்னவனுக்காக சொந்த தம்பியை தள்ளி வைக்க முடியுமா? அழிக்க முடியும். முடியாது முடியாது. ஆமா, அந்த கோபு சங்கதி என்ன? அவன் இப்படியே வேலை வெட்டி இல்லாம தெரிய வேண்டியதுதானா? காரணம் சம்பாதிக்க யோகியது இல்லாம புருஷனும் பொண்டாட்டியுமா உட்கார்ந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்க சொல்லுங்க? சொல்ல சொல்ல நேற்று கூட நம்ம கைலாசம் மின் மேனேஜர் வைகுண்டம் அவங்கிட்ட தயார் பண்ணிருக்கான். அது இதே மாதிரி இருந்தா இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான். சாப்பாடு கொடுத்தது சுஷி, என்ன என்ன செய்ய சொல்றேன்? சாப்பிடுற அரிசியில கள்ளக்கலம் தான் கண்ணி முடிக்க சொல்றீங்க. தப்பு கணக்கு எழுதி அக்கிரமம் பண்ணா தலைவரும் வீட்டு இருக்க சொல்றீங்க. ஏன் இந்த வயிற்றுல மண் அரைச்சு அவங்களை நாய் விட கேவலமா நடத்துறத பாத்துக்கிட்டு ஊழியா இருக்க சொல்றீங்க? என்ன செய்ய சொல்றேன்? எல்லாம் உங்க அண்ணா கிட்ட சொல்றதானே? சொன்னா அவர் கேட்பாரா? கேட்டாலும் இதெல்லாம் புரியணும். நான் இதுக்கு துப்பு இல்லாதது தயாராகாதவன்னு அவர் தான் தீர்மானம் பண்ணிருக்காரு. பாருங்க, நல்லபடியாவும் நானும் நடந்து விட்டா இந்த காலத்துல கெட்ட பேரு தான் கிடைக்கும். உங்க மனசு எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியுமா? அது போகட்டும். ராத்திரி பகலும் கூட பார்க்காம எந்திரமா நீ வளர்க்கிறீங்க. உனக்கு என்ன நல்ல பேர் கிடைச்சது? சுசி, இனிமே நாம இருக்கிறது நல்லதில்லை. மற்றவங்களுக்கு பாரமா எத்தனை காலம் வாழ முடியும்? இந்தியாவுக்கு போய் கஷ்டப்பட்டு கால் வைத்து கஞ்சி சாப்பிட்டா நமக்கும் சுகம், அவங்களுக்கும் சுகம். ஒண்ணு பாபு, ஒண்ணு பாபு, நான் ஒண்ணு கேட்கறேன், சொல்றியா? உங்க அம்மா உன்னை திட்டினா நீ என்ன பண்ணுவ? நான் உங்க அம்மா திட்டினா என்னையும் அனுப்பியா? அம்மாவே அனாவசியமா திட்டுவேன், அநியாயமா கோச்சுக்கிட்டேன் பாபு. அம்மா வேறு யாரும் திட்டணும். பாவம், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுதான் அறிவில்லாம செய்துட்டு அறிவில்லாம செய்து பாபு.